ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். பருவம் தவறினால் பாவம் அதிகமாகும். பருவத்தோடு தொண்டு செய்ய வேண்டும். மகளிர் சக்திகள் மற்ற ஆண் சக்திகளோடு நம்ம சக்திதானே என்று எல்லையை மீறி பழகக்கூடாது. பின்பு வருத்தப்படுவதில் பலனில்லை. உண்மை எப்போதும் மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கெல்லாம் வளைந்து கொடுத்து போகாது. ஆனால் பொய் யாருக்கு வேண்டுமானாலும் வளைந்து கொடுத்து போகும். ஆகவே ஆன்மீகத்தில் அம்மாவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் அளித்த செவ்வாடையை அணிந்து கொண்டு, அவர்கள் படத்தை வழிபாடு செய்து கொண்டு, அவர்கள் பெயரைச் சொல்லிக்கொண்டு தவறு செய்யக்கூடாது. வாழ்வில் உயர்வும் தாழ்வும் 30 ஆண்டுகள் என்று கூறுவார்கள். ஆனால் தனக்கென வாழாமல் தன்னை ஆட்கொண்ட பரம்பொருளுக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்த அம்மா, அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அம்மா மட்டுமே குரு. அம்மாவை முழுமனதாக நம்புங்கள். மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். முடியும்போது தியானம் செய்யுங்கள். கோபம் வரும்போது மௌனத்தை கடைப்பிடியுங்கள். முடிந்தால் தொண்டு செய்யுங்கள். முடிந்த அளவு தர்மம் செய்யுங்கள். செய்யும் தொழிலை தெய்வமாக நினையுங்கள். கோயிலுக்குப் போவதையும் வழிபாட்டையும் கடமையாக நினையுங்கள். அம்மா தன் அருளால் தன்னை வேண்டுபவர்களுக்கு ஏதாவது நினைத்ததை முடித்துக் கொடுத்து விடுகிறார். அதை வைத்துக்கொண்டுதானே அம்மாவின் அருள் பெற்றவர் போல அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அவர்தான் வழிகாட்டி. குரு என்றும் நினைத்துக்கொண்டு அம்மாவையே இரண்டாவதாக நினைப்பவர்களும் உண்டு. இவர்கள் அறியாமையை என்னவென்று சொல்வது? எல்லாம் அம்மாவுக்கே வெளிச்சம். அம்மா அடிக்கடி எனக்கு ஓய்வு கொடுக்க மாற்று ஆள் இல்லையே என்று நகைச்சுவையாக கூறுவார்கள். அருள் பாலிக்கும் தன்மை அம்மாவைத் தவிர யாருக்கும் கிடையாது. வருகின்ற கோடிக்கணக்கான பக்தர்களின் துன்பங்களையெல்லாம் உடனுக்குடனே அப்பொழுதைக்கு அப்பொழுதே அம்மா மாற்றிவிட வேண்டுமென்றால், இந்த மனிதர்கள் இந்த உளவு தனை புரிந்து கொண்டு செய்யக்கூடாத அக்கிரமங்களையெல்லாம் செய்துவிட்டு ஒரு நாளில் அங்க பிரதட்சணம் செய்தால் சரியாகிவிடும் என்ற முடிவுக்கே வந்து விடுவார்கள். வாழ்நாளெல்லாம் பாவம் செய்துவிட்டு ஒரே நாளில் பாவ விமோசனம் பெற்றுவிடக்கூடிய குறுக்கு வழியையே இந்த மனிதர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதனால்தான் ஊழ்வினையை அனுபவித்து கழிக்க வைக்கின்ற அன்னை அதே சமயம் பக்தனை ஊழ்வினை துன்பத்தால் அழிந்து போகாமலும் அவன் ஆன்மா உய்யும் படியும் கவனித்துக் கொள்கின்றாள். ஒருவன் ஊழ்வினையை மாற்றி அன்னை நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டுமானால் பல காரணங்கள் அந்த ஆன்மாவுக்குச் சாதகமாக அமைய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்காக பிரபஞ்ச சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமாகுமா? நாம் வேண்டிக் கொள்ளலாமே தவிர உரிமை கோர முடியாது. கிடைத்தால் பிச்சை, கிடைக்காவிட்டாலும் தன்னை நம்பிய தன்னை தொழுத தனக்கு தொண்டு செய்த ஆன்மாக்களை அம்மா கைவிடுவதில்லை. இன்றைய மனிதன் கடவுளை மறப்பதில் தனி சுகமே காண்கிறான். ஆனால் மனிதன் மறந்தாலும் அவனை கண்ணெனக் காக்கும் பணியை மறக்காதது அம்பாளின் விரதம். இந்த உலகில் மக்கள் 2 விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, மக்கள் தத்துமது ஆசைகளினால், அகங்காரத்தினால், அவசரத்தினால், கர்ம வினைகளினால், விதிவசத்தினால், கவனக்குறைவினால், கூடா ஒழுக்கத்தினால் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்வது நிறைவில்லாத வாழ்க்கையாகும். இரண்டாவது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நம்மை படைத்தவள் வடிவமைத்து வைத்திருக்கிறாள். பராசக்தி நமக்காக திட்டமிட்ட வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வது நிறைவான ஆன்மீக வாழ்க்கையாகும். ஆதிபராசக்தியை நான் நேசிக்கிறேன் என்பது சமய வாழ்க்கை. ஆதிபராசக்தி என்னை நேசிக்கிறாள் என்பது ஆன்மீக வாழ்க்கை. இந்த ஆன்மீக புரிதலின்படி வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்பது குருவின் வலியுறுத்தலாகும். வேருக்கு நீர் ஊற்றினால் விருட்சத்தின் எல்லா பகுதிக்கும் அந்த சத்து சேரும். ஆதிபராசக்தியின் திருப்தி எல்லோருக்கும் திருப்தி தரும். பராசக்தியின் திட்டத்தை நிறைவேற்றவே மனிதனுக்கு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக உயர்ந்த ஓர் ஆன்மீக உண்மை. உண்மை பேசுவது, இறைவனை சார்ந்து வாழ்வது, பிற பெண்களை தாயாக கருதுவது, இவை தவ நெறிகளாகும். அந்த ஆன்மாக்களுக்கு நல்ல கதியை கொடுக்கிறாள். இந்த விஷயங்கள் நம் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் எட்டாத சூட்சும விஷயங்கள். இவற்றையெல்லாம் படிக்கிறவர்கள் மனசாட்சிக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து நேர்மையாகவும் பண்பாட்டோடும் வாழ முனைய வேண்டும். துன்ப அனுபவங்கள் தாம் ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்படுத்துகின்றன. எனவே மற்றவர்கள் துன்பங்களை போக்க வேண்டுமானால் அன்பு, அருள், இரக்கம், கருணை காட்ட வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதே ஒரு கடமையாக கருதச் சொல்கிறது கீதை. அதனால் வரும் பலனை எதிர்பார்க்காதே என்கிறது. மாயையின் காரணமாக சச்சிதானந்தத்தை பார்க்க முடிவதில்லை. அவ்வப்போது கண நேரத்திற்கு காட்சி கிடைத்தாலும் மறுகணமே மாயை மூடிக்கொள்கிறது. குருவிடம் உண்மையான பிரார்த்தனை செய்த எவரும் பயப்பட வேண்டியதில்லை. ஓம் சக்தி.